டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்டு ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்ட் 3D கிளாஸ் பேஸ்ட் சிப் பேக்கேஜிங் யூனிட் வில் கம் அப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் மேம்பட்ட 3D கண்ணாடி அடிப்படையிலான சிப் பேக்கேஜிங் அலகு எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். ஒடிசாவோட புவனேஸ்வர்ல வரப்போகுது. சரியா? அடுத்தது, யானா கேவ்ஸ் which was recently declared as a geo heritage site is located in. சமீபத்தில் புவி பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட யானா குகைகள் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த யானா குகைகள் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. இதுதான் ஜியோ ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜியோ ஹெரிடேஜ் சைட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் அண்ட் மெயின்டைன்டு பை. புவி பாரம்பரிய தலங்கள் யாரால் அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 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 இம்பார்ட்டன்ட் சைட்டா இருக்கு. அதை ஜியோ ஹெரிடேஜ் சைட்டுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இதை டிக்ளேர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது, பனர்கட்டா நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன். பனர்கட்டா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா கர்நாடகால தான் இருக்கு. இதுவுமே இந்த பனர்கட்டா தேசிய பூங்காவுக்கு சமீபத்துல சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு 6 சீட்டாக்களை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய கினோ நேஷனல் பார்க் தான் கொண்டு வந்து விடுவாங்க. இப்ப கர்நாடகால இருக்கக்கூடிய பனர்கட்டா நேஷனல் பார்க்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் இஸ் அப்சர்வ்ட் ஆன். சர்வதேச மனித விண்வெளி பயண நாள் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 12. அதாவது ஏப்ரல் 12 1961 வந்து பாத்தீங்கன்னா யூரி ககாரின் அப்படிங்கிற ரஷ்யாவை சேர்ந்த நபர் விண்வெளிக்கு போயிருப்பாங்க. வோஸ்டோக் 1 அப்படிங்கிற அந்த ராக்கெட்ல. ஸோ அந்த தினத்தை தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.